மவுண்ட் அசாஹிடாகே, ஜப்பான். அந்த நாள் மலை உச்சிக்கு ஹைக்கிங் போன 2 பேர் மிஸ் ஆனதா போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் வருது. இந்த தகவல் கேள்விப்பட்டதும் டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே ஆக்ஷன்ல இறங்குனாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ். ஹெலிகாப்டர் உதவியோட அந்த மலைப்பகுதி முழுக்க எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. காலையில் ஆரம்பிச்ச இந்த தேடுதல் இடைவிடாம தொடர்ந்து நடத்தப்படுது. இருந்தாலும் தொலைஞ்சு போனவங்களை பத்தி எந்த ஒரு தடயமும் அந்த ரெஸ்கியூ டீமுக்கு அப்போதைக்கு கிடைக்கல. நேரமாக ஆக வெளிச்சம் குறைய ஆரம்பிக்குது. இதனால் அந்த ஹைக்கர்ஸ் தேடுற டாஸ்க்கும் டிஃபிகல்ட் ஆக ஆரம்பிக்குது. ஈவினிங் முழுக்க தேடியும் தேடுதலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. இதனால் டயர்டான ரெஸ்கியூ டீம் அப்போதைக்கு தேடுதல் நிப்பாட்டிட்டு மறுநாள் வந்து கண்டினியூ பண்ணலாம்னு அங்கேருந்து கிளம்ப முடிவு பண்ணுறாங்க. அப்போது அங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அங்கே அந்த மலைகளுக்கு நடுவில் பெரிய சமவெளி மாதிரியான ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த இடத்துல பல பெரிய பெரிய மரங்களை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய SOS சைன் இருந்திருக்கு. SOS இது ஒரு அவசர கால குறியீடு. பொதுவாக கடல் மற்றும் விமான போக்குவரத்தில் உடனடியாக உதவி தேவைப்படும் போது இந்த சைன் யூஸ் பண்ணப்படுவது வழக்கமான ஒன்று. அப்படிதான் அன்னைக்கு காட்டுக்குள்ள வழி தவறி போய் மாட்டிக்கிட்ட யாரோ ஒருத்தருக்கு அவசர உதவி தேவைப்பட்டிருக்கு. ஒருவேளை இதை அந்த ஹைக்கர்ஸ் தான் உருவாக்கியிருப்பாங்கன்னு அந்த ரெஸ்கியூ டீம் நினைச்சாங்க. அந்த சைன் இருக்கிற இடத்த சுற்றி தேடினா அவங்கள கண்டுபிடிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு அந்த இடத்த சுற்றி எல்லா இடத்துலையும் தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடுதல் ஆரம்பிச்சு ஒரு சில மணி நேரங்களே அவங்க நினைச்ச மாதிரி அங்கிருந்து 1 மைல் தூரத்துல அந்த 2 ஹைக்கர்ஸும் ஒரு குகை பக்கத்துல கண்டுபிடிக்கப்படுறாங்க. அந்த சமயம் அவங்க 2 பேரும் அடிபட்டு களைச்சு போய் அவங்க காப்பாற்றப்படுவாங்கன்ற நம்பிக்கையவே இழந்து ரொம்பவே நில குலைஞ்ச நிலையில தான் இருந்திருக்காங்க. ஹெலிகாப்டரில் ஏறினதும் முதல் வேலையாக 2 பேரும் ரெஸ்கியூ டீம் கிட்ட தங்களை காப்பாற்றினதுக்கு நன்றின்னு சொல்லி உணர்ச்சி வசத்தில் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த ரெஸ்கியூ டீம், எங்களுக்கு எதுக்கு நன்றி சொல்கிறீங்க? நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் 2 பேரும் அந்த சைனை அங்கே உருவாக்கலைன்னா எங்களால் உங்களை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. 2 பேரும் சேர்ந்து நல்ல காரியம் பண்ணீங்க அப்படின்னு அவங்கள பாராட்டியிருக்காங்க. இதை கேட்ட அந்த 2 ஹைக்கர்ஸ்க்கும் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றுமே புரியலை. 2 பேரும் மாறி மாறி ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வித குழப்பத்தோடையே, எந்த சைனை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? நாங்கள் எந்த சைனையும் உருவாக்கலைன்னு அந்த ஹைக்கர்ஸ் ரெஸ்கியூ டீம் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜப்பானில் இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஹைக்கிங் ஸ்பாட்டில் இந்த மவுண்ட் அசாஹிடாகேயும் ஒன்று. வருஷத்தில் எந்த நாள் போனாலும் அங்கே இருக்க வானு உயர்ந்த மலைகளும் அந்த மலை உச்சியை மறைக்கிற மேகங்களும் சூரியனே தெரியாத அளவுக்கு படர்ந்திருக்கிற பனிமூட்டமும் கண்ணுக்கு குளிர்ச்சியான இயற்கை காட்சியும் தான் பல ஹைக்கர்ஸை இந்த இடத்துக்கு தேடி வர வைக்குது. எந்த அளவுக்கு அழகு நிறைஞ்சதோ அதை விட பல மடங்கு ஆபத்தும் நிறைஞ்சது தான் இந்த மவுண்ட் அசாஹிடாகே. இந்த மலையோட உச்சியிலிருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் சவுத்தில் தான் இந்த SOS சைன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. துல்லியமாக வெட்டப்பட்ட 19 பர்ச் மரங்களை வச்சு இந்த சைனை உருவாக்கியிருக்காங்க. ஒவ்வொரு மரமும் கிட்டத்தட்ட 16 அடி உயரத்தில் இருந்திருக்கு. மலை மேலே இருக்க மெயின் ஹைக்கிங் ட்ரையலுக்கு போகிறத விட இந்த SOS சைன் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் 2 மடங்கு தூரம் அதிகமாக இருந்திருக்கு. சொல்லப்போனால் அந்த வழியில் ஹைக்கிங் போகிறதுக்கான ஒரு ப்ராப்பர் பாதை கூட கிடையாது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த சைனை யார் உருவாக்குனாங்களோ அவங்க கண்டிப்பாக நார்த் சைடில் இருக்க அந்த ட்ரையலுக்கு போகிறதுக்கு பதிலாக வழி தவறி தான் சவுத் சைடில் இருக்க இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். பாதையே இல்லாத ஒரு இடத்துல எப்படி அந்த நபர் அவ்வளவு தூரம் கடந்து போனாருன்றது ஒரு மர்மமாக தான் இருந்திருக்கு. வேற யாராவது ஹைக்கர்ஸ் அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்க மறுநாள் 2வது ரெஸ்கியூ டீம் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்த சுற்றி எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அங்கே அவங்க கொஞ்சம் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. தேடுதல் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த SOS சைன்ல இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே சிதறி கிடந்த சில மனித எலும்புகளை பார்க்குறாங்க. இந்த எலும்புகளில் பெரும்பாலான எலும்புகள் காட்டு விலங்குகளால் சிதைக்கப்பட்ட நிலையில இருந்திருக்கு. அந்த எலும்புகளுக்கு பக்கத்திலேயே ஒரு பேக் ஒன்று இருந்திருக்கு. அந்த எலும்புகளுக்கு பக்கத்திலேயே அந்த பேக் கிடைச்சதுனால அது அந்த நபருக்கு சொந்தமானதாக தான் இருக்கணும்னு போலீஸ் நினச்சாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு சோனி வாக்மேன், 4 கேசட் டேப்ஸ் உட்பட சோப், டூத்பேஸ்ட், டவல்னு
ட்ரெக்கிங்க்கு தேவையான சில ஐட்டம்ஸும் இருந்திருக்கு. அன்னைக்கு அந்த ரெஸ்கியூ டீமுக்கு அந்த எலும்புகளையும் பேக்கையும் தவிர வேற எதுவும் அங்கே கிடைக்கல. இதனால இப்போ ஆபீசர்ஸ் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது எல்லாம் அந்த எலும்பு யாரோடது. கிடைச்ச எலும்புகள் எல்லாமே ஃபர்தராக எக்ஸாமின் பண்ண அசாஹிகாவா மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு அனுப்பப்படுது. அங்கே இந்த எலும்புகளை எக்ஸாமின் பண்ண எக்ஸாமினர்ஸ் கிடைச்ச எலும்புகள் எல்லாமே ஒரு பொண்ணுக்கு சொந்தமானதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு 5.3 அடி உயரமும் அந்த பொண்ணோட பிளட் டைப் ஓன்னும் சொல்லியிருக்காங்க. சாகும்போது அந்த பொண்ணுக்கு 20 to 40 வயசுக்குள்ள தான் இருந்திருக்கணும்னு எக்ஸாமினர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதோட அந்த பொண்ணோட எலும்புகளில் பல இடங்களில் சிவியர் போன் ஃப்ராக்சர் இருந்திருக்கு. மேலும் அந்த பொண்ணு இறந்து 1 to 3 வருஷத்துக்குள்ளே இருந்திருக்கணும்னு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இதைத்தான் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதே தவிர அந்த பொண்ணு யாரு, எங்கேருந்து வந்தாங்கன்னு வேற எதையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த ரிப்போர்ட்ஸை பார்த்த ஆஃபீஸர்ஸ் ரொம்பவே குழம்பி போயிருந்தாங்க. இதில் ஏதோ சரியில்லைன்னு மட்டும் அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா SOS சைனை உருவாக்க பயன்படுத்தின மரங்களோட வெயிட்டை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு மரத்தோட வெயிட் மட்டுமே கிட்டத்தட்ட 90 கிலோ இருக்கும். அப்போ 19 மரங்கள்லாம் ஏறக்குறைய 1700 கிலோவுக்கும் மேலே. இதையெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது 5 அடி இருக்கிற, அதுவும் சிவியராக போன் ஃப்ராக்சர் இருக்க ஒரு பொண்ணால் எப்படி 19 மரங்களை வெட்ட முடிஞ்சது? சொல்லப்போனால் மரத்தை வெட்ட பயன்படுத்தப்பட்ட டூல்ஸ் கூட அங்கே எதுவும் கண்டுபிடிக்கப்படலை. வெட்டினது மட்டும் இல்லாமல் இவ்வளவு வெயிட் இருக்க மரங்களை போன் ஃப்ராக்சரோட எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தனி ஒரு நபராக நகர்த்தி கொண்டு வந்திருக்க முடியும்? யாரோட உதவியும் இல்லாமல் தனி ஒரு நபராக இதை பண்ணுறது சாத்தியமே இல்லாத விஷயம். ஸோ இங்கே தான் நமக்கு இன்னொரு கேள்வியும் எழும்புது. அன்னைக்கு உண்மையிலே அந்த நபர் அங்கே தனியாக தான் இருந்தாங்களா, இல்லை வேற யாராவது கூட இருந்தாங்களா? பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் குழம்பி போயிருந்த ஆஃபீஸர்ஸ் எவிடன்ஸை கிடைச்ச பேக்லேருந்து வேறு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. பேக்கில் கிடைச்ச கேசட் டேப்ஸ்லேருந்து அந்த பொண்ணை பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு அதை ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அதை உன்னிப்பாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டேப்ஸில் பல அனிமே டிவி ஷோஸோட மியூசிக்கல் ட்ராக்ஸ் தான் இருந்திருக்கு. கிடைச்ச ஒரு எவிடன்ஸும் இப்படி ஒன்றுமே இல்லாமல் போச்சேன்னு விரக்தியில் இருந்த அந்த ஆஃபீஸர்ஸ் டேப்பை ஆஃப் பண்ண போகும்போது அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்குது. இந்த ரெக்கார்டிங்கை கேட்டதுக்கு அப்புறம் ஆஃபீஸர்ஸ் மேலும் குழம்பி போனாங்க. ஏன்னா கிடைச்ச எலும்புகள் ஒரு பொண்ணோடதுன்றதுனால இந்த பேக்கும் அந்த பொண்ணுக்கு சொந்தமானதாக தான் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ரெக்கார்டிங்கை கேட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த ரெக்கார்டிங்கில் இருந்தது ஒரு ஆணோட வாய்ஸ். மேலும் அந்த ரெக்கார்டிங்கை டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது அந்த நபர் சொன்னது, SOS காப்பாற்றுங்க, நான் பாறையில் மாட்டிக்கிட்டேன், SOS காப்பாற்றுங்க, நான் முதல்ல ஹெலிகாப்டரை பார்த்த அந்த லொக்கேஷனில் தான் இருக்கேன், சாசா ரொம்ப ஆழமாக இருக்குது, என்னால் மேலே ஏற முடியல, ப்ளீஸ் என்னை இங்கேருந்தே மேலே தூக்குங்க. இந்த ரெக்கார்டிங்க கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு இடத்துல கூட இந்த நபர் நாங்கள் மாட்டிக்கிட்டோம், எங்களை காப்பாற்றுங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. நான் மாட்டிக்கிட்டேன், என்ன காப்பாற்றுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. பொதுவாக ஒரு இடத்துல 2 பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னா எங்களை காப்பாற்றுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி சொல்லலை. இதை பார்க்கும்போது ஒருவேளை அங்கே 2 பேர் மாட்டி இருந்திருக்கலாம். ஆனால் ஒருத்தர் இருக்கிறது இன்னொருத்தருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். குறிப்பாக ரெக்கார்டிங்கில் இருந்த அந்த நபருக்கு. இந்த கேஸ் மூலமாக ஈர்க்கப்பட்ட ஜாப்பனீஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் அந்த SOS கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துக்கு போய் போலீஸ் மிஸ் பண்ண வேற ஏதாவது குழு அங்கே இருக்குதான்னு அந்த இடத்த சுற்றி எல்லா இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடும்போது SOS இருந்த இடத்துல இருந்து சுமார் 165 அடி தூரத்தில் இருக்க ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு பெரிய ஹோல் ஒன்று இருந்திருக்கு. அந்த ஹோலுக்குள்ள ஒரு பேக் ஒன்று இருந்திருக்கு. இதை பார்த்த ரிப்போர்ட்டர் உடனே அந்த பேக் எடுத்துகிட்டு போய் போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ள 2 கேமராஸும் ஒரு நோட் புக்கும் இருந்திருக்கு. அது கூடவே ஒரு நபரோட லைசன்ஸும் இருந்திருக்கு. அந்த லைசன்ஸில் இருக்க நபரோட பேர் ஜப்பானில் இருக்க கொனான் சிட்டியை சேர்ந்த கென்ஜி இவமூரா. இந்த கண்டுபிடிப்பு இந்த கேஸில் மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த நபரோட வாய்ஸ் தான் கண்டிப்பாக அந்த ரெக்கார்டில் இருந்திருக்கணும். தலைக்கால் புரியாமல் குழப்பத்தோட போயிட்டு இருந்த இந்த கேஸில் ஒரு வழியாக ஒருத்தரோட பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது மூலமாக இந்த கேஸில் இருந்த பல கேள்விகளுக்கான விடை கிடைக்கும்னு
நம்புனாங்க போலீஸ். அந்த நாள் 24 வயதான கெஞ்சி இவமுரா ஒரு சின்ன ஹைக்கிங் ட்ரிப்புக்காக மவுண்ட் அசாகிடாக்கேக்கு வந்திருக்காரு. அங்கே வந்த அவர் அந்த மலை அடிவாரத்திலே இருக்க ஒரு லாட்ஜில் ரூம் எடுக்கவும் செய்கிறாரு. 2-3 நாளைக்கு அங்கேயே தங்க முடிவும் பண்ணுறாரு. அப்போதான் ஒரு நாள் அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட போய் சடனா அன்னைக்கு ஹைக்கிங் போகிறதா இவமுரா சொல்லியிருக்காரு. முந்தின நாள் நைட்டு தான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய புயல் ஏற்பட்டிருக்கு. இதனால் அந்த இடத்த சுற்றி பல இடங்களில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போதைக்கு ஹைக்கிங் போகிறது நல்லது இல்லைன்னு அந்த ஓனர் எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காரு. ஆனால் இவமுரா அதெல்லாம் கேட்குற மாதிரியே இல்லை. கடைசியா வேற வழியே இல்லாம இவமுரா போறதுக்கு அந்த ஓனர் ஒத்துக்கவும் செய்றாரு. இதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பின இவமுரா மலை உச்சியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சு அந்த மரங்களுக்கு பின்னால மெல்ல மறைஞ்சும் போறாரு. நேரம் மெல்ல நகர ஆரம்பிக்குது. ஹோட்டல் ஓனருக்கும் பதட்டம் அதிகமாக ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல வெதரும் ரொம்பவே அன்ஸ்டேபிளாக தான் இருந்திருக்கு. நாட்கள் வாரங்களா மாறுது. ஆனா கெஞ்சி இவமுரா திரும்ப லாட்ஜுக்கு வரவே இல்லை. கெஞ்சியோட ஐடி கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த கேஸ் ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம்னு போலீஸ் நினைச்சாங்க. இடியாப்ப சிக்கலாக இருக்க இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு போலீஸ் பண்ண வேண்டியது கிடைச்ச பொருட்கள்லாம் கெஞ்சியோட ஃபேமிலி கிட்ட காட்டி இது அவரோட தான் கன்ஃபார்ம் பண்ணணும். கெஞ்சியோட ஃபேமிலி மட்டும் அவரோட பொருட்களை பார்த்துட்டு இது அவரோட தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இந்த கேஸ் முடிஞ்சதுன்னு போலீஸ் ரொம்பவே கான்ஃபிடன்ஸில் இருந்தாங்க. ஆனால் அவங்க கெஞ்சியோட ஃபேமிலியை மீட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. கெஞ்சியோட வீட்டுக்கு போன ஆஃபீஸர்ஸ் அவர் ஒரு அனிமே ஃபேன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக் அவரோட தான்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கடைசியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த கேசட் டேப்பை ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதை கேட்ட பேரண்ட்ஸ் சொன்னது, யாரோட வாய்ஸ் இது? இது எங்களோட பையனோட வாய்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாய்ஸ் யாரோடதுன்னு கூட அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. இது போலீஸ் ஆஃபீஸருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. ஏன்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவமுரா தான் எல்லாத்தையும் பண்ணதா போலீஸ் நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பேரண்ட்ஸ் சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் அவங்களோட கணிப்பு எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு. போக போக இந்த கேஸில் குழப்பங்கள் அதிகமாகிக்கிட்டே போச்சே தவிர சரியான பதில்ன்றது கிடைக்கவே இல்லை. என்னதான் அவங்க தேடி வந்த பதில் இவமுரா ஃபேமிலி கிட்ட இருந்து போலீஸ்க்கு கிடைக்கலனாலும் போலீஸ் நம்பிக்கையை கைவிடுறதா இல்லை. கண்டிப்பாக அந்த SOS சைனை இவமுரா தான் பண்ணியிருக்கணுன்றதுல உறுதியாக இருந்தாங்க. இருந்தாலும் இதையெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சாலிடான எவிடன்ஸ் தேவை. இதனால் கிடைச்ச எலும்புகளை மறுபடியும் ரீஎக்ஸாமின் பண்ணுறாங்க போலீஸ். அப்படி பண்ணதில் அதோட ரிசல்ட் போலீஸ்க்கு சாதகமாக அமையுது. ஏன்னா கிடைச்ச எலும்புகள் ஒரு பொண்ணோடது இல்லை, ஏ பிளட் டைப் கொண்ட ஒரு ஆணோடதுன்னு கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த கேஸை பற்றி ப்ராப்பராக விசாரிக்கும் போது தான் இன்னும் பல ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஏன்னா இப்படி வழி தவறி போனதில் இவமுரா முதல் ஆள் கிடையாது. இவரை மாதிரியே பல பேர் இந்த இடத்துக்கு வந்து மலை உச்சிக்கு போகிறதுக்கு பதிலாக வழி தவறி தொலைஞ்சு போயிருக்காங்க. இப்படி பல பேர் இங்கே வந்து வழிமாறி போக என்ன காரணம்? இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த மலையோட லேண்ட்ஸ்கேப்பை பற்றி நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த மலையில் ட்ரெக்கிங் போகிறவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுற ஒரு லேண்ட்மார்க் இருந்திருக்கு. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு பெரிய பாறை. அதோட பேர் சேஃப் ராக். இந்த சேஃப் ராக் அடையாளமாக வச்சு தான் ட்ரெக்கிங் போகிறவங்க மேற்கொண்டு தங்களோட பயணத்தை மேற்கொள்வாங்க. இந்த சேஃப் ராக்கை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் அதுலேருந்து வலது பக்கம் திரும்பி நடக்க ஆரம்பித்தா மலை உச்சிக்கு போயிடலாம். இங்கே தான் பல பேர் தப்பு பண்ணியிருக்காங்க. காரணம், இந்த சேஃப் ராக் பக்கத்திலேயே அதே மாதிரி ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு. இது பேர் ஃபேக் சேஃப் ராக். இந்த ஃபேக் சேஃப் ராக்லேருந்து வலது பக்கம் திரும்பி போனால் அது நம்மளை பாதையே இல்லாத அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். இப்படி தான் பல பேர் சேஃப் ராக்குக்கு போகிறதுக்கு பதிலாக ஃபேக் சேஃப் ராக்குக்கு போய் அங்கேருந்து வழி மாறி போயிருக்காங்க. போலீஸோட தியரி படி அன்னைக்கு லாட்ஜிலேருந்து கிளம்பின இவமுரா அங்கேருந்து மோசமான வானிலை காரணமாக சேஃப் ராக் கிட்ட போகிறதுக்கு பதிலாக கன்ஃபியூஷனில் ஃபேக் சேஃப் ராக் கிட்ட போயிருக்கணும். அதுலேருந்து வலது பக்கம் திரும்பி மலை உச்சிக்கு போகிறதுக்கு பதிலாக தெற்கு பக்கம் அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிருக்கணும். பகல் நேரம் வெளிச்சம் குறைய குறைய இவமுரா பயப்பட ஆரம்பிச்சிருக்கணும். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் நாம பாதை மாறிட்டோம்னு உணர ஆரம்பிச்சிருக்கணும். மேற்கொண்டு முன்னேறி போறதுக்கு பதிலாக வந்த வழியை திரும்பி போயிடலாம்னு வந்த வழியே நடக்க ஆரம்பிச்சிருக்கணும். அது இன்னும் அடர்ந்த காட்டுக்குள்ள அவரை கொண்டு போய் விட்டுருக்கணும். அங்கிருந்த மோசமான வானிலை காரணமா அந்த பாதையெல்லாம் ஈரமா வழுக்கும் தன்மையோட இருந்திருக்கணும். இதனால இவமுரா வலிக்கு கீழே விழுந்து அவரோட போன்ஸ்ல ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்கணும். ரொம்பவே சோர்ந்து போன இவமுரா அந்த நேரத்தில் தன்னோட வாக்மேனை எடுத்து ஹெல்ப் கேட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். இன்ஜுரியான போன்ஸோடைய மேற்கொண்டு கீழே இறங்கி போயிருக்கணும். அங்கே ஜுபெட்சு ஆத்தை ரீச் பண்ணியிருக்கணும்.
அங்கிருந்து எப்படியோ அந்த ஆத்த கடந்து ஃபைனலா அந்த SOS சைன் இருக்க சமவெளிக்கு வந்து சேர்ந்திருக்கணும். அதுக்கப்புறம் அந்த SOS சைனை அங்க உருவாக்கி இருக்கணும். இப்படி ஒரு தியரியை தான் போலீஸ் முன் வச்சாங்க. என்னதான் போலீஸ் இந்த தியரியை முன் வச்சாலும் இதுல பல கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு, ஆரோக்கியமா இருக்க ஒரு மனுஷன் எல்லா வித டூல்ஸ் இருந்தாலுமே இந்த மரங்களை வெட்டி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும்னா குறைஞ்சது 2 நாளாவது ஆகும். அப்படி இருக்கும்போது சிவியர் போன் ஃப்ராக்சர் ஏற்பட்டு வலியால துடிச்சிட்டு இருக்க எந்தவித டூல்ஸும் இல்லாத இவமோரா எப்படி அந்த மரங்களை வெட்டி நகர்த்திருக்க முடியும்? அந்த போன்ஸை எக்ஸாமின் பண்ண எக்ஸாமினர்ஸ் கூட சாகும்போது இவமோரா ரொம்பவே பலவீனமா இருந்ததை தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவமோரா இதை தனியா பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ ஒருவேளை இப்படி நடந்திருந்தா? இவமோரா அன்னைக்கு ட்ரெக்கிங் போகும்போது வழியில இன்னொரு நபரை பார்த்துருக்கணும். 2 பேரும் பேசிக்கிட்டே ஒன்றா மலையேற ஆரம்பிச்சிருக்கணும். அங்கிருந்த மோசமான வெதர் கண்டிஷனால ஏற்பட்ட அதிகப்படியான பனி காரணமா 2 பேரும் சேஃப் ராக்குக்கு பதிலாக ஃபேக் சேஃப் ராக்கை பார்த்துருக்கணும். அங்கிருந்து வலது பக்கம் திரும்பி 2 பேரும் காட்டுக்குள்ள வழி தவறி போயிருக்கணும். போற வழியில இவமோராக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கணும். அந்த நேரம் இவமோரா கூட இருந்த அந்த நபர் அவரோட வாய்ஸ்ல ஹெல்ப் கேட்டு கேசட்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் 2 பேரும் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஒரு கட்டத்துக்கு மேல இவமோராவால நடக்க முடியாம 2 பேரும் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கணும். கூட வந்த அந்த நபர்கிட்ட அந்த நேரம் கோடாரி இருந்திருக்கலாம். அதை வச்சு அங்க இருந்த மரங்களை வெட்டி 2 பேரும் சேர்ந்து அந்த SOS சைனை அங்க உருவாக்கி இருக்கலாம். ஹெல்ப்புக்காக சில நாள் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல இது வேலைக்காகாதுன்னு அந்த இன்னொரு ஹைக்கர் நினைச்சிருந்திருக்கலாம். இவமோராவை அங்கேயே விட்டுட்டு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு வேற ஏதாவது உதவி தேடி அந்த ஹைக்கர் அங்கிருந்து கிளம்பியிருக்கலாம். இதனால கூட இவமோரா பக்கத்துல போலீஸ்க்கு கோடாரி எதுவுமே கிடைக்காம போயிருக்கலாம். அந்த கேசட் டேப்ல வேற ஒருத்தரோட வாய்ஸ் இருந்ததுக்கு இது கூட ரீசனா இருக்கலாம். உதவிக்காக அங்கிருந்து கிளம்பின அந்த நபர் கடைசி வரைக்கும் எந்த உதவியும் கிடைக்காம அந்த காட்டுக்குள்ளேயே வேற ஒரு இடத்துல இறந்து போயிருக்கலாம். ஒருவேளை அவரோட பாடி காட்டுக்குள்ளே இன்னும் கண்டுபிடிக்கப்படாம கூட இருக்கலாம். இந்த தியரி தான் உண்மைக்கு ஓரளவு நெருக்கமா இருக்கு. ஆனா இது வெறும் தியரி மட்டும்தான். இதுதான் நடந்துச்சு நிரூபிக்கிற மாதிரி எந்த ஒரு சாலிடான எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கல. இதுல பரவலா பேசப்பட்ட இன்னொரு தியரி, ஒருவேளை அவங்க 2 பேரும் வழி தவறி போயிருக்கலாம். ஆனா ஒரே நேரத்துல இல்லாம வேற வேற டைம் லைன்ல. இவமோரா வழி தவறி போன எக்ஸாக்ட் ஸ்பாட்டுக்கு வேற டைம் லைன்ல இன்னொரு ஹைக்கர் வழி தவறி வந்திருக்கணும்னு சொல்லப்பட்டுச்சு. இதனால கூட கிடைச்ச எவிடன்ஸ்ல பல்வேறு முரண்பாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பலராலும் சொல்லப்பட்டுச்சு. இப்படி வெவ்வேறு தியரிகள் தான் முன்வைக்கப்பட்டுச்சு தவிர அன்னைக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் எதுவும் தெரியல. இப்போ வரைக்கும் இந்த கேஸ் சால்வ் பண்ணப்படாம ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி கேஸாக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.